வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு 15 கண்டிஷனை வந்து ஈரானுக்கு சொல்லியிருக்காங்க இந்த போரை நிறுத்துறதுக்காக. நீ சொல்றதெல்லாம் வந்து நாங்க கேட்க முடியாது, நாங்க சொல்றத வேணா நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஈரான் ஒரு 5 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது என்ன, இந்த போர் வந்து முடியுமா இல்ல திரும்பவும் தொடருமா, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கல்ல, இது வந்து 25 நாளா நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர்ல எத்தனை பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, எந்த நாட்டோட முக்கிய தலைவர்கள்லாம் வந்து இறந்து போயிருக்காங்க, எதனால வந்து இந்த போர் வந்து நடந்துச்சு, இப்ப இந்த போர் வந்து என்ன நிலைமையில இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீசன்ட் வீடியோவா தொடர்ந்து போட்டுட்டே இருக்கோம். சோ நீங்க அதெல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா புரியும். இப்போ இதோட அடுத்த கட்டத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து 5 நாள் வந்து போர் நிறுத்த போறதா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்காக அவர் வந்து ஒரு 15 கண்டிஷனை வந்து ஈரான்ட்ட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அவர் சொன்ன அந்த 15 கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் 4 கண்டிஷன் இருக்குல்ல, அது வந்து இந்த அணுசக்தி அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஈரானோட அணுசக்தி மையம் எல்லாத்தையுமே வந்து மூடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஈரானோட அணுசக்தி மையம் எது அப்படின்னா நடான்ஸ் போர்டோ, அது எல்லாத்தையும் மூடணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதுதான் வந்து அடுத்த கண்டிஷனா சொல்றாரு. அங்க ஈரான் வந்து என்ன தயாரிக்கிறாங்கன்னா யுரேனியத்தை வந்து செறிவூட்டுறாங்க. யுரேனியத்தை வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் செறிவூட்டுனா அது வந்து சேஃபா இருக்கும், எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு மேல போனா அது வந்து டேஞ்சரா இருக்கும் அப்படிங்கறதையுமே நம்ம ரொம்ப டீடைலா ஒரு வீடியோல பேசியிருக்கோம். சோ நீங்க அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த அணுசக்தி பொருட்கள் எல்லாம் வந்து சேமிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அதை வந்துட்டு சர்வதேச அமைப்புகள்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நாலாவதா என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறமா ஈரான் எப்பவுமே வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து 5-6 எது சம்பந்தமானதுன்னு பாத்தீங்கன்னா ஏவுகணை. இப்போ ஈரான் வந்து ஏவுகணையை வச்சு தானே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறமா நீங்க லாங் ரேஞ்ச் ஏவுகணையை வந்து தயாரிக்கவோ இல்ல அதை வந்து டெஸ்ட் பண்றதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆறாவதா நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏவுகணை வச்சிருப்பீங்கல்ல, அதையுமே வந்து அழிச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த 7 to 12 இது எது சம்பந்தப்பட்டதுன்னா ஒரு கண்ட்ரி சம்பந்தப்பட்ட கண்டிஷனா இருக்கு. அதுல அவரு 7வதா சொல்லியிருக்கிறது இஸ்ரேலா இருக்கட்டும் இல்ல மத்த நாடுகள் மேல இப்போ ஈரான் வந்து போர் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. போர ஆரம்பிச்சதே இவர் தான், ஆனா ஈரான் வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னு வந்து இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஹெஸ்போல்லா ஹூதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 படைகளுக்கும் ஈரான் வந்து பணம் அனுப்புறாங்க, ஆயுதங்கள்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த லெபனான், ஈராக், ஏமன் இந்த நாடுகளோட நீங்க வந்து தொடர்புல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஈரானோட நாட்டுல இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளோட கைதிகள் வந்து அங்க இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. மனித உரிமைகளை வந்து மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு யாரு சொல்றா, ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க. எப்படி மனிதாபிமானமே இல்லாத அவர் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு. மத்த நாடுகள் மேல சைபர் அட்டாக் எதுவுமே வந்துட்டு ஈரான் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஹோர்முஸ் நீரிணை இருக்குல்ல, இதனாலதான் இப்ப இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்து எல்லா இடத்துலயுமே ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, அதை வந்து நீங்க எப்பவுமே திறந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா கண்டிஷனையும் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சர்வதேச அதிகாரிகளை வந்து நாங்க வந்து ஈரான் நாட்டுக்குள்ள வந்து அனுப்புவோம், அதுக்கும் நீங்க அலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே நீங்க ஓகே சொன்னீங்க அப்படின்னா இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் மேல பொருளாதார தடை போட்டிருக்காங்கல்ல, அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு நீங்க யாரு கூட வேணா பிசினஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த 15 கண்டிஷனை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷனை கேட்கும்போது நமக்கே ரொம்ப காண்டாகுது. அப்ப ஈரானுக்கு வந்து எவ்வளவு கோவம் வரும் யோசிச்சு பாருங்க. ஈரான்ட்ட இருந்து இவர் எல்லாத்தையுமே புடுங்கிப்பாராம், இவர் அடிப்பாராம், அவர் வந்து அடி மட்டும் வாங்கிட்டே இருக்கணும்னா இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் வந்து இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு அவங்க வந்து ஒரு 5 கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க நாட்டுக்குள்ள நீங்க தயவு செஞ்சு வராதீங்க, எங்க நாட்டுக்குள்ள இந்த ஸ்பை அனுப்புறது, எங்களோட முக்கிய தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள், விஞ்ஞானிகள் இவங்க எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பை அப்படின்னு ஈரான் வந்து யார சொல்றாங்கன்னா இந்த மொசாட் அமைப்பு அவங்கள தான் வந்து சொல்றாங்க. இவங்க எங்க இருக்காங்கன்னா இஸ்ரேல்ல இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சாதாரணமானவங்களே கிடையாது, இவங்க கிட்ட துப்பாக்கி
துப்பாக்கி மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ரிமோட் கண்ட்ரோல் கன்னெல்லாம் இருக்கு, ஏலியன் ரேஞ்சுக்கான ட்ரோன்லாம் வந்து வச்சிருக்காங்க. இவங்க வந்து ரொம்பவே அட்வான்ஸா இருக்காங்க. சோ இவங்கள வச்சுதான் வந்து இஸ்ரேல் வந்து ஈரானோட முக்கிய தலைவர்கள் எல்லாரையுமே வந்து கொன்னு இருக்காங்க. ஈரான்ல முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் இறந்து போனாங்க, ராணுவ அதிகாரிகள் யாரெல்லாம் இறந்து போனாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து டீடைலா பேசியிருக்கோம். சோ நீங்க அதையுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்த விதமா ரெண்டாவதா அவங்க என்ன கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ வந்து இந்த போரை வந்து நிறுத்திடுவீங்க, ஆனா திரும்ப வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்பவும் வந்து போர் நடத்துவீங்க. சோ உங்களை வந்து எங்களால நம்ப முடியாது. அதனால நீங்க மட்டும் இல்ல, மத்த உலக நாடுகள் யாருமே வந்து எந்த ஒரு போர் நடவடிக்கையுமே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவதா, இப்போ இந்த போரால வந்து எங்களுக்கு நிறைய இடங்கள், ராணுவ தளங்கள் எல்லாமே வந்து சேதமாயிருச்சு. நீங்க 2018ல இருந்து எங்க மேல பொருளாதார தடை போட்டீங்க, அதனால நாங்க வந்து ரொம்பவே லாஸ் ஆயிட்டோம். சோ இந்த எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்க வந்து எங்களுக்கு நிதி இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கண்டிஷனா சொல்றாங்க. நாலாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து எங்க நாட்டு மேல மட்டும் இல்ல, எங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அந்த நாட்டு மேலயுமே வந்துட்டு நீங்க இதுக்கப்புறம் எப்பவுமே போர் நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் அவங்களோட கூட்டு நாடுகளா எதை சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஹெஸ்பொல்லா, ஹூதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிளர்ச்சி படை, இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹெஸ்பொல்லா அப்படிங்கிறது வந்து லெபனான் நாட்டுல இருக்க ஒரு குழு அமைப்பு. இவங்களுக்கு வந்துட்டு ஈரான் என்ன பண்றாங்கன்னா, பணம் கொடுக்கிறது, ஆயுதங்களை கொடுக்கிறது. இப்போ டைரக்டா வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குறது இல்ல, இவங்க மூலமா வந்து தாக்குறது. இந்த ஹெஸ்பொல்லா அமைப்பு தான் வந்து இஸ்ரேலை வந்து தாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஹூதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளர்ச்சி படை வந்து சவுதி அரேபியா, அமெரிக்கா 2 இடத்தையுமே வந்து தாக்குறாங்க. பயங்கரமான அதிநவீன ஆயுதங்களையும், அது மட்டும் இல்லாம ட்ரோன், ஏவுகணை எல்லாத்தையுமே வந்துட்டு ஈரான் தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 அமைப்புகளையுமே இதுக்கப்புறமா இஸ்ரேலா இருக்கட்டும் இல்ல வேற எந்த நாடுகளுமே வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாலாவதா ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது கண்டிஷனா முக்கியமா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ஹார்மோஸ் நீரிணை, இதனாலதான் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு எல்லாமே வந்துகிட்டு இருக்கா. சோ இத வந்து முழுக்க எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மட்டும் இல்ல, எல்லா உலக நாடுகளுமே அதை வந்து ஒத்துக்கணும். நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் வந்து நீங்க கேட்கணும். நாங்க எந்த கப்பல்களை அனுமதிக்கணும், எதை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம். இங்க நாங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிறதையும் நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பதிலுக்கு ஒரு 5 கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை சத்தியமா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. அதே மாதிரி தான் ட்ரம்ப் அவர்களும் 15 கண்டிஷன் போட்டாங்கல்ல, அதையும் ஈரானால ஏத்துக்க முடியாது. சோ இத்தோட இந்த போர் வந்து முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த போரை முடிக்கிறதுக்காக தான் பாகிஸ்தான் மூலமா ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் பாகிஸ்தான்ல இந்த மறைமுக பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படின்னா, இந்த அமெரிக்காவா இருக்கட்டும், ஈரான் 2க்குமே வந்து ஒரு நட்பு நாடா இடையில இருக்கிறது யாருன்னா பாகிஸ்தான் தான். சோ அந்த பேச்சுவார்த்தை வந்து இப்போ எந்த ஒரு பலனுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இவங்க திரும்ப இந்த போரை முடிக்கிற மாதிரி தெரியல. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து அமைதியா போயிடலாம், போரை நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னாலும் இஸ்ரேலோட அதிபர் நெதன்யாகு என்ன சொல்றாரு, ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, நாங்க திரும்பவும் வந்து ஈரானை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குனாங்கன்னா பதிலுக்கு ஈரான் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் வந்து இஸ்ரேலை தாக்குவாங்க. ஸோ இந்த போர் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது முடிகிற மாதிரி தெரியவே இல்லை. ஃபைனலா ஒரு விஷயம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து போரை நிறுத்துறதுக்காக இந்த 15 கண்டிஷனை வந்து கொண்டு வந்த மாதிரி இல்லை. அமெரிக்காவுக்கு எப்பவுமே வந்து ஈரான் வந்து அடிமையா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடுங்கிட்டு நீ வந்து இதுக்கப்புறமா போர் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு நியாயமுமே இல்லை. ஸோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரான் பதிலுக்கு ஒரு 5 கண்டிஷன் போட்டாங்கல்ல, அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.